ஹலோ நண்பா, இதுக்கு முன்னாடி எபிசோடு பார்க்கல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் கைஸ். பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். வாங்க கதைக்கு. போன சீனில் வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓட்டிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெறி ஆகிட்டான், இனிமேலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு கண்ணை பாருங்க அப்படியே சவந்து போயிருக்கு. இப்போ பவரை காட்டி தான் ஆகுன்ட்டு அவன் வந்து பின்னாடி வேற அந்த இட்டாச்சி வேற வந்து வேகமாக வந்து துரத்திட்டே இருக்கிறான். ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக பவர்ஃபுல் ஆகுறான். இவனை பார்த்து அப்படியே எவல்யூஷன் ஆகிட்டான் நம்ம ஹீரோ. இப்போ வாங்கடா, வேகமாக ஸ்பீடாக ஓடுறான். அப்படியே யாரா இவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டன்ட்டாக எவல்யூஷன் ஆகுறான்ட்டு ரொம்ப பயங்க பார்க்குறான் நம்ம இட்டாச்சி. எல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ யார் சாமி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான், இவங்கிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எல்லாம் சுற்று போடுறாங்க. சுற்று போட்டு நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ பார்க்குறான். ஃபாரஸ்ட் வரணும், இங்கே போய் உக்காந்துருக்கான். அப்பா முடியலடாப்பா சாமி, இங்கே போய் ஒளிஞ்சிருக்கான். அப்பா வேகத்தை கொட்டுது, என்னால் முடியல, சீக்கிரமாக அவனும் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இங்கே எங்கேயோ வந்திருக்கான். இப்போ ஒரு ஃபேஷன் ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா ஜாலி, ஜீன் புலிகள் ஏறி போச்சு, நம்ம தான் கண்ட்ரியில் பெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆன்சன்னு சொன்னீங்களப்பா, அது யாருப்பா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் உங்களுக்கு தெரியுமா? ஆன்சன் வந்து ஒரு ஹண்டர் மேம். அவன் வந்து செம்ம வந்து கிராஸ் கோப்பர்லாம் செம்ம தொடர மாதிரி வெட்டுவான். ஹை லெவலில் இருப்பான். அவன் வேற மாதிரி மேம். அவனை வந்து கில்டில் சேர்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம லக்கி சொல்கிறான். ஓகே மேம், புரிஞ்சிருச்சு மேம், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறான். கில்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. வச்சு மாமியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான். சீன புலிகளை ஏற்றணும் பார்த்துட்டு இருக்கான், எவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு முதல்ல என்னமோ எட்டி பார்க்குது அந்த தண்ணிக்குள்ளேருந்து. இந்த ஹீரோ வாட் சவுண்டு, என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறான். ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படியே நடந்து வராரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பார்க்குறான். யாராது க்ளவுட்ஸ், ஸ்டாப்புன்னு, யார் பண்ணீங்க இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து, நான் வந்து ஜீனோ பிள்ளைகள் நான் வந்து ஹண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாரும் ஹண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறான் ஒருத்தன். அந்த ஹீரோவும் டென்ஷன் ஆகிறான். ஆடெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது என்ன அப்படியே ஒரு குத்துறான் நம்ம ஹீரோவை. இல்லைண்ணா நாங்கள் ஜாக்கின்னு வச்சிடலாம். டேய் என்னடா வாட்டர் டூயிங், என்னடா பண்ணுற டேய், ஏன்டா டேய், நான் வந்து உன்னை வம்பெழுக்க தானே வந்திருக்கேன், உன் பவர் என்னன்னு காட்டி தான் ஆகணும். அப்படியா, நானும் அதுக்கு தயார் தான் அப்படிங்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும் போது நம்ம இவன் பார்க்குறேன், ஜாக்கி சிரிக்கிறான். அப்படியே என்னோட பவரை பாடுறான், வெறும் கையாலேயே ஸ்குவாடு மாதிரி யூஸ் பண்ணுறான். அப்படியே அதை தடுக்கிறான். அப்படியே ஃப்ளாஷ் பண்ணும்போது அப்படியே ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது. மூன் ஸ்குவாடு வெப்பனா அப்படின்னு நினைக்கிறான். பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. அவன் வந்து சொல்கிறான், உன்னைய இதோட கதையை முடிச்சிட சொல்லி உத்தரவு வந்தாச்சு, இனிமேட்டு நீ செத்துட்ட அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அவன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையை நீட்டுறான். அப்படியே இந்த ஹீரோவும் அவங்களுக்கும் சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்படியே 2 பேரும் அவன் வந்து கை வச்சே வெட்டுறான். அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே 2 பவரும் அப்படியே, என்னடா அது, என்னால் முடியவே இல்லை, இவ்வளோ பவர் அடித்தும் தாங்குறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ஹீரோவுக்கு. அவன் சொல்கிறான், பாடுறேன் என்னோடய சக்தி இனிமேட்டு அப்படிங்கிறான். இப்போ பாரு, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அடித்து மாறுறாங்க. அப்படி ஒரே குத்து தான் நம்ம ஹீரோவை. ஜாக்கி வந்து ஒரே குத்துறான். அப்படியே ரத்தம் குட்டுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம ஹீரோ வேறு. அப்படியே உக்காந்துட்டான். அவனை போட்டு 7 மணி வெளுக்கிறான் நம்ம ஜாக்கி வந்து. அவனும் நம்ம ஹீரோவும் ஜாக்கி போட்டு சரா மாதிரி அடிக்கிறாங்க. ரத்தம் கொட்டுது. இனிமேட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நம்மளை ஃபுல் பவரை காட்டுன்ட்டு எவல்யூஷன் ஆகிறான். என்னடா அது, என்ன பவர் இது அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஜாக்கி. இப்போ நம்ம ஹீரோ வந்து எவல்யூஷன் ஆகிறத பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ பவராக இருக்கிற அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு போட்டு அடி ஸ்டாப் பண்ணி நம்ம வலிக்குதுங்கிற ஜாக்கி சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து விடவே இல்லை. என்னையவா அடித்து கொள்ள பார்க்குற, அவனை நீ செத்துட்ட, அவ்வளோதான், அவன் சொல்லி முடிஞ்சிருச்சு ஜாக்கி சொல்லிய. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்ட்டு அப்படியே உக்காந்துருக்கான். அவனுக்கும் முடியல, பிளட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படியோ ஒன்று தவழ்ந்து போய் ஆகணும், நம்ம சிட்டிக்கு நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும்னு நினைக்கிறான் ஹீரோ.